திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மீண்டும் படையப்பா வசூல் சாதனை செய்கிறது. அதை பற்றி பார்ப்போம். இந்த படம் முதல் ரிலீஸ் செய்யும்போதே பல கோடிகளை வசூலாக தந்த படங்க. இந்த படத்தில் சென்டிமெண்ட்டு, ஆல் சாங்ஸ், ஹிட்டு, சூப்பர் ஃபைட்டு, பிரம்மாண்டமான தயாரிக்கப்பட்ட படங்க. செலவில் தாராளமாக செலவு செய்திருக்காங்க. நடிகர் ஏராளமான பட்டாளமே உள்ளது. இந்த படத்தை பற்றி ஏற்கனவே நம்ம திரைசக்தியில் ஒரு வீடியோ போட்டுள்ளோம். இன்றைய நிலையில் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாளை ஒட்டி அவரது நடிப்பில் வெளிவந்த 1999 சூப்பர் ஹிட் படையப்பா படத்தை மீண்டும் ரிலீஸ் செய்திருக்காங்க. டிசம்பர் 12 வெளிவந்தது. திரையுலக நடிகைகள், டிவி நடிகைகள், ரசிகர்களும் அரசியல்வாதிகளும் பெரும் ஆர்வத்துடன் படத்தை கண்டுகளித்து வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் கூடுதலாக இப்படம் திரையிடப்பட்டது. படையப்பா படம் இதுவரை 4 கோடி வசூல் ஈட்டியுள்ளது. வெளி மாநிலங்களிலும் மற்றும் வெளிநாடுகளிலும் 2 கோடி வரை வசூல் ஈட்டியிருப்பதாக பேசப்படுகிறது. இந்த வசூல் 3 தினம் வசூல் ஆகும். இன்னும் பல காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுகிறது. ரீரிலீஸ் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன் இவர்கள் படம் தான் மாபெரும் வசூல் சாதனை செய்துள்ளது. அடுத்தபடியாக தளபதி விஜய் கில்லி படம் மாபெரும் வசூலை தந்துள்ளது. இந்த படத்தை வசூலை பார்த்து இதுபோல் திரையுலக விநியோகஸ்தர்கள் ரஜினி படத்தை மீண்டும் வெளியிடுவதாக ஆர்வமாக உள்ளனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.